சின்ன வயசுல இந்த கோழி குஞ்சை வாங்கணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன். அப்ப கையில காசு இல்லை. இப்ப கையில காசு இருக்கு. இதை வாங்கி அதை வளர்க்கறதுக்கு நேரம் இல்லை. இதுதான் வாழ்க்கை. டே பசங்களா வாங்க. ஜி 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 ஜி, ஜி, என்ன என்ன இப்படி ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆமி 2 பேத்துல ஒருத்தர் சொல்லுங்க. சரி நீ சொல்லுமா. உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லணும். ஏமா நான்லாம் படிக்காதவன், என்கிட்ட போய் கேள்வி கேட்டு. அப்பா அப்பா உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்கப்பா, ஈஸியா இருக்கும். உங்க அம்மாவாது 10வது வரைக்கும் படிச்சிருக்கா, அவகிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்லுவா. நான்லாம் பள்ளிக்கூடம் பக்கம் கூட மழை வந்தா கூட ஒதுங்கினது இல்ல, என்கிட்ட கேட்ட நான் என்ன சொல்ல. அப்பா சரி சொல்லுமா, என்னன்னு கேப்போம். அப்பா ஒரு ரோட்ல நிறைய ஈ இருந்துச்சாம், அது என்ன ரோடு? ரோட்டுல ஈ இருந்துச்சா? ஏன் எது பழங்கிலம் எதுவும் கொட்டி வச்சிருந்தாங்களா? அப்பா இல்ல யாரும் இறந்து போயிட்டாங்களா, அதனால ஈ முச்சுதா? ஐயோ அப்பா, அதுக்கு அது அர்த்தம் இல்ல. ஒரு ரோட்ல ஈ நிறைய இருந்துச்சு, அந்த ரோடு என்னன்னா ஈ ரோடு. ஆமா ஈ ரோடு. நல்லது. எப்பா என்னை ஆள விட்டுருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. உங்க அத்தை கிட்ட கேட்கணும் இல்ல உங்க அம்மா கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேக்குறீங்க. சொல்லுங்க, மம்மட்டி பிடிச்சவங்க கிட்ட புத்தகத்துல உள்ளது கேட்டா நான் என்னத்த சொல்ல? ஈரோடுக்கே எனக்கு விளக்கம் தெரியல, இதுல நான் டேபிளுக்கு கால் இல்லைன்னா என்னத்த சொல்ல? அப்பாவுக்கு தெரியாதுடா கண்ணா. சூப்பரா சூப்பரா, உங்களை காசை கட்டி படிக்க வச்சது வீண் போகலடா. அப்பாவுக்கும் நம்பிக்கை வந்துருச்சுடா, நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவீங்கன்னு. அடுத்து ஒண்ணா எம்மாடி, அப்பாவுக்கு ஒன்னும் தெரியாதுடா, என்கிட்ட எல்லாம் அதெல்லாம் கேட்காதீங்கடா தங்க பிள்ளைகளா. உங்க அம்மாவுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க அம்மாட்ட கேளுங்க, சரியா? 2 பேரும் வந்து வண்டியில ஏறுங்க, அப்பாவுக்கு தோட்டத்துக்கு போகணும், மணி ஆகி போச்சு. கோழி குஞ்சு வாங்கி கொடுப்பா. ஆமாம்பா, கலர் கோழி குஞ்சுப்பா, வளர்த்து வைக்கிறேன்பா. அடே அப்பா, அதெல்லாம் செத்து போயிருண்டா, அதெல்லாம் தாங்காது. நல்லா இருக்கியா? இந்த ஸ்கூலு கிட்ட போட்டா தான் வியாபாரம் ஆகும், பிள்ளைங்க கேட்டு வாங்குவாங்கன்னு இங்கேயே வந்து போட்டீங்க. பெத்தவங்களுக்கு எப்படா ஆப்பிடிக்கலாம் தான் யோசிக்கிறீங்க. டேய் தங்க பிள்ளைகளா, செத்து போயிருண்டா, அப்புறம் செத்து போச்சுன்னா வாங்கி வச்சு அழுதுட்டு இருப்பீங்க, ஒரு நாள் கூட தாங்காது. வேணாயா? உங்க 2 பேத்தையும் பத்திரமா பாக்குறதுக்கே 10 பேர் வேணும், நீங்க 2 பேரும் அதை பத்திரமா பார்க்க போறீங்களா? உங்க அம்மா வாங்கிட்டு போனது தெரிஞ்சதுன்னா வாழ் வாழ்னு கத்துவா, அப்புறம் என்ன பிடிச்சி திட்டுவா, எதுக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு. கம்முனு வண்டியில இருங்க. திங்கிறத வாங்கி கொடுத்தாலும் அது வயிற்றுக்காவது சேரும், இதை வாங்கி அது செத்து போயிடுமே. இந்த அலாரத்தை ஆரம்பிச்சுட்டான்ல, போங்க போய் ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்குங்க. இது அப்புறம் ஆர்த்திக்கு அஞ்சலிக்கும் சேர்த்து ஒவ்வொன்று வாங்குங்க தானே, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போங்க போய் வாங்க, நல்லதா பார்த்து. தம்பி பிள்ளைங்க கையில 4 நல்ல குஞ்சா பார்த்து குடியா, காசு இந்த போய் வாங்க போ. என்ன மகா, இப்பதான் அரிசி பொடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன சமையல் ஆகலையா? ஏக்கா மணி என்ன இப்ப 4:30 தானே ஆகுது, இப்பயே வந்து என்ன பண்றது? தண்ணி காய வச்சிருக்கேங்க, இது நாளைக்கு தேவையானதை புடச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். சமைச்சு வச்சுட்டா வேலை முடிஞ்சிரும்ல. அடிக்கிற குளிருக்கு அப்பைக்கப்ப சமைச்சாலே சில்லுன்னு ஆகி போயிருது. அதனாலதான் இன்னைக்கு சப்பாத்தி போட்டுக்கலான் இருக்கேன். பிள்ளைங்க வந்தோடனே அப்ப போட்டுக்கிட்டா போதும். மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சு குருமாலாம் வச்சு வச்சுட்டேன், வந்தோடனே கல்லில் தட்டி போட்டு இருக்கிறது தானே. சரி சரி, நீங்க சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? நானும் முடிச்சுட்டேனே. சமையல் சாப்பாடுலாம் வடிச்சு வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் குழம்பு வச்சுட்டேன், ரசம் வச்சிருக்கேன், பொரியல் மதியானம் வச்சது கிடக்குது, அப்பளம் வறுத்து வச்சிருக்கேன். போதும், அதை சூடு பண்ணா நைட்டு சாப்பாடு வேலை முடிஞ்சுது. இல்லைன்னா அந்நேரத்துக்கு எங்கிட்டு போய் தொட்டுக்கிட்டு இருக்கிறதுன்ட்டு தான். உங்க வீட்டுல பரவாயில்லக்கா, மதியானம் ஆக்கினதை கூட சூடு பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாங்க. இங்க நம்ம வீட்டுல இருக்குதுங்க பாருங்க 2 வாண்டுங்க, அதுங்களுக்கு தொண்டை குழியில இறங்க மாட்டேங்குது. காலையில வச்சது மதியானம் இறங்குறது இல்ல, மதியானம் வச்சா ராத்திரி இறங்குறது இல்ல. அப்பைக்கப்ப சுட 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 சுடதான் வேணும். அப்படி இல்லையா பசிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு தீனியை மட்டும் தின்னுபிட்டு படுத்துடுதுங்க. அதனாலயே இதுங்களுக்கு ஒசரமே
வச்சுக்கா. என் வீட்ல எல்லாம் திங்கலாம் வைக்கலன்னு வச்சுக்கா கும்மாங்குத்து குத்தி போடுவேன். அதனாலே வாயை மூடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு தின்னுட்டு போயிருவாங்க. அவங்க அப்பாரெல்லாம் சாப்பாட்டுக்கே அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு. குடுக்கறத கொடுத்தா சாப்பிட்டு போயிருவாரு. ஆனா நம்ம வீட்ல இருக்க 2 வாண்டுங்களை நல்ல சொகுசா வச்சுக்கணும்னு எல்லாம் பண்றாரா, அதனால தொண்டைக்குழியில இறங்குறது இல்ல. சக்கரவள்ளி கிழங்கு போகுது. சக்கரவள்ளி கிழங்கு இங்க வாமா மகா, வாமா சக்கரவள்ளி கிழங்கு வாங்குவோம். இல்லக்கா காசு இல்லக்கா, நீங்க வாங்குங்க. என்ன 1 கிலோ 40 ரூபா தான். 40 ரூபா இல்லையா? 5 நாள் காசு இல்லைங்க. கூலி கொடுத்துருந்தாங்கன்னா காசு இருக்கும். கூலி கொடுக்கல வேற. இருந்த காசு நேற்று இந்த பிள்ளைங்க புக்கு பேனா அது வேணும் இது வேணும்னு எல்லாம் வாங்கிட்டு போயிடுச்சுங்க. காசு இல்லக்கா. அட வாமா நான் வாங்கி தரேன் வா. அட நீதானா? வாடியம்மா வா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? முட்டை வியாபாரம் போய் வெங்காயம் வியாபாரம் போய் இப்ப சக்கரவள்ளி கிழங்குல வந்து நின்னுட்ட. வெங்காயம் ரேட் அதிகமா போச்சுக்கா, அதை வாங்கி விற்க முடியுமா? முட்டையும் விலை ஏறி போச்சு. அதையும் வாங்கினா யாரோ நம்ம ஊர்ல வாங்குறாங்க. அவங்க வீட்டுல நாட்டுக்கோழி வளர்க்கறதுனால நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிக்கிறாங்க. முட்டையை வாங்கி என்ன பண்றது? அதான் சரி கிழங்கு வாங்கியாவது வியாபாரம் பண்ணுவோன்ட்டு தான் இதை வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 3 கிலோ கிழங்கு வேணும். 3 கிலோவா? 3 கிலோ எதுக்குக்கா? இந்த நம்ம வீட்டுக்கு இங்கே 1 கிலோ, அப்புறம் உனக்கு 1 கிலோ, அப்புறம் இந்த என் சம்மந்தி வீட்டுக்கு 1 கிலோ வாங்கி கொடுக்கணும்ல. பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கேருந்து கிழங்கு எல்லாம் போகுது. அட நீ வேற, நம்ம ஏதாவது செஞ்சு வச்சோன்னா தான் என் புருஷனும் என் என் பிள்ளையும் எனக்கு இருக்குதோ இல்லையோ கொண்டு போய் அங்கே சேர்த்துருவானுங்க. அதனால தான் இங்கே 1 கிலோ அங்கே 1 கிலோன்னு தனித்தனியாக வாங்குறேன். அப்போ தானே அவங்களுக்கு தனியாக வேவிச்சு கொடுக்க முடியும். என்ன பொண்ணு பார்த்தாச்சா? நம்ம அம்மளு குட்டி தான். சரி சரி, நல்ல பிள்ளை நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். ஒரு தடவையும் கெட்டு மறுபடியும் கிடக்கூடாது. அதனால நல்ல பிள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆமாம்மா, ஏற்கனவே தெரியாதனம்மா கிணத்துல விழுந்து தப்பி தத்தளிச்சு எப்படியோ எந்திரிச்சிட்டோம். மறுபடியும் கிணத்துல விழ முடியுமா? தெரியாதவளை கட்டி வைக்கிறத விட தெரிஞ்ச புள்ள, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்த புள்ள, அதை கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு? அதான் எங்கவா நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஒன்று குடும்பம் நல்லா இருந்தா மாப்பிள்ளை சரியில்லாமல் இருக்கு, மாப்பிள்ளை நல்லா இருந்தா குடும்பம் சரியில்லாமல் இருக்கு. எல்லாம் பார்த்து வச்சு தானே கட்டி கொடுக்கணும். ஆமாம்மா, கொஞ்சம் நல்லா படிச்ச மாப்பிள்ளையா கொஞ்சம் நல்லா தான் இருந்தா அது போதும். என்ன வசதி பொல்லாத வசதி? வசதியை வச்சுட்டு என்ன நாக்கு வலிக்கவா முடியும்? நமக்கு நிம்மதியா இருக்கணும். புள்ள வீட்டுக்கு போனோம்னாலும் ஒரு நாள் இருந்தோம்னாலும் திருப்தியா இருந்து புள்ள நல்லா பார்த்து வந்துட்டு போனா அது போதும். சரி, நல்ல கிழங்கா பார்த்து போடு. பூச்சி இருக்க கிழங்கெல்லாம் பார்த்து போட்டு விட்டேன்னு வையே, அப்புறம் அடுத்த தடவை வரும்போது கிழங்கு வாங்க மாட்டேன். அப்புறம் ஒருத்தரையும் வாங்க விட மாட்டேன். எங்க ஆரம்ப கணக்கா? அவங்க சம்மந்தியோட பாத்தி பண்ண போயிருக்காரு. இன்னும் வீடு வரல, வந்தாதான் தெரியும். பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க 2 பேத்தையும் கையில பிடிக்க முடியல. இவன் ஒருத்தன் போன போட்டு வா மாப்பிள்ளன்றது, அவன் போன போட்டு வா மச்சான்றது, 2 பேரும் பண்ற கூத்து இருக்குதே. ஆத்தாடி ஆத்தா, இப்ப எங்க இருக்கானுங்கன்னு தெரியல 2 பேரும். வாங்கடா வாங்க, இன்னும் 10-15 பேரை சேர்த்துக்கிட்டு வாங்க. ஐயோ சாரி சார். என்ன சாரி பூரி குப்பை தொட்டி நாரின்னு? ஏண்டா ஒரு ஹெல்மெட் மாட்டல 3 பேர் இப்படி வரீங்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? எத்தனை தடவை நாங்களும் சொல்றது? உங்களுக்குலாம் ஃபைன் போட்டாதான் வேலைக்கு ஆகும் போல இருக்கு. சார் அர்ஜென்ட்னால வந்துட்டோம் சார், மன்னிச்சிருங்க சார். எப்பாரு, நீ ஃபைனை கட்டு. 3 பேர் வருவீங்க, டிக்கெட் எடுத்து பஸ்ல போக வேண்டியதானே? சொர்க்கம் மதுவில சுற்றும் அழகிலே மது தரும் சுகம். ஏன் மச்சான், அங்க பாரியா போலீஸ்? ஆத்தாடி, என்னையா போலீஸ் நிக்குது? யோ, 3 பேர் ஹெல்மெட் மாட்டாம பைக்ல போனதுக்கே நிறுத்தி வச்சு பைன் வாங்குவாங்க. நீயும் வேற ஹெல்மெட் போடல, இப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆட்டணும்னு வையே சக்க புளிஞ்சிருவாங்க. ஏற்கனவே 200 ரூபாய் என் பொண்டாட்டிக்கு கையில காலில் விழுந்து வாங்கிட்டு வந்தேன். அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என் பொண்டாட்டி 10 ரூபாய் கடன் தரமாட்டா. இப்ப என்னையா பண்றது? யோ, யூட்டன் அடிச்சோன்னு வையே, போலீஸ் அப்படியே துரத்தி வந்து பிடிப்பாங்க. நம்ம பேசுறதுக்கு இந்த சந்தில பூந்து போயிருவோமா? ஆமாய்யா, 200 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த சந்தில பூந்து போயிருவான். அதுதான் சரி. எடியா வண்டிய நாங்கெல்லாம் பழனிக்கே பால் காவடி எடுப்போம். இவங்க கண்ணுல மண்ணை தூவ மாட்டோமா? இப்ப என்ன வேணா ஓட்டா போறேன்னு மட்டும் பாரு. இறுக்கி புடிச்சுக்க, அப்புறம் காத்துல பறந்துட போற. முடிச்சு போங்க. அடவாவி பை, 200 ரூபாயை காப்பாத்துறேன்னு 2000 ரூபாய் செலவை வச்சுட்டு
மாயாண்டியா மண்ணாங்கட்டியா? டேய் மண்ணாங்கட்டியே! அத்தை, மாயாண்டி மாயாண்டி என்ன என்ன மாமியார் மருமகளும் சூறாவளியும் பூகம்பமும் மாடி வந்து நிக்கிறாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறது இருக்கட்டும். ஏடா வீடு வாடகைக்கு விடுறீனா யாரு என்னன்னு கேட்க மாட்டியா நீ? என்னக்கா, என்ன ஆச்சுக்கா? ஏடா யாரே ஒருத்தர் வாடகைக்கு விட்டுருக்கிய, பேர் என்ன? ஆமா, ஆளை விட்டுருக்கேன். என் தம்பி பேரு கார்த்தி. இதோ இங்கதான் ஏதோ பேங்க்லயோ ஏதோ ஒரு ஆபீஸ்ல தான் வேலை செய்றேனாரு. ஆத்தியாடி, உன் குடும்பத்தோட லட்சணம் என்னன்னு சொன்னியே. என் குடும்பம் அப்படி, என் குடும்பம் இப்படி, அப்படி இப்படின்னு திங்கிற வரைக்கும் தாண்டி நம்மள எதிர்பார்ப்பாங்க. தின்னு முடிச்ச உடனே அவன் தனியா வீடு பார்த்து போயிட்டாங்க பாத்தியா? ஆக்கி கொட்டாதுன்னு இதுக்கு தான் சொல்றது. நன்றி கெட்ட உலகண்டி. நாய்க்கு ஆக்கி போட்டா கூட போகும்போது வரும்போது நம்மள பார்த்து வாழையாத ஆட்டும். இவனுங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டான்னு வையி, இதுதான் அத்தை, கதி. முதல்ல என்ன ஏதுனே தெரியல. முதல்ல கம்முனு இருங்க. என் வாயை அடக்கத்தான் நீ பாப்ப. உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே வாயை மூடிக்குவ. அண்ணே, அவன் பேர் கார்த்தியா? ஆமாம்மா, கார்த்தி தான். எனக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. நன்மை ஒண்ணு செய்தீர்கள் நன்மை வந்தது. அதெல்லாம் அந்த காலம். நன்மை ஒண்ணு செய்தீர்கள் தீமை வந்தது. அதுதான் இந்த காலம். அத சொன்னா நம்மளையே கேனச்சீனு வாங்க. இந்த பையனான்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா, இந்த பையனா? பாத்தியாடி, நான் சொல்லும் போது என் குடும்பம் இப்படி, என் குடும்பம் அப்படி, உங்க வாயை மூடுங்க அப்படின்ட்டு வந்தியே. இப்ப உன் வாயை அடைச்சு போய் நிக்குதா? என் குடும்பம் வலிச்சு நக்கிட்டு போகத்தான் வரும்னு சொன்னியே. உன் குடும்பம் என்ன? கூடயே இது குழி பறிக்கிற குடும்பம்டி. அத்தை, முதல்ல என்ன ஏதுனே தெரியல. கொஞ்சம் கம்முனு இருங்க அத்தை. இந்நேரத்துக்கு மட்டும் வேற பையனா இருந்திருக்கணும். என்ன என்னென்ன பேச்சு பேசியிருப்ப. உன் குடும்பம்னோடையும் அப்படி கப்பு சுப்பு நடக்கிறியா? அன்னைக்கு மட்டும் அவன் அப்படி பிரச்சனையில இருக்கான், இப்படி பிரச்சனையில இருக்கான், இங்க இருந்தா தான் சரிப்பட்டு வருவான் உங்க நொத்த சொன்னான்னு சொன்னியே. இப்ப உங்க நொத்த அவன் இங்க வந்து இருக்கான்னு சொன்னாலா? நன்றி கெட்டவங்கடி உன் குடும்பத்துல உள்ளவங்க. ஐயோ, இவங்க வேற வாசல்ல நின்னு கத்து கத்துன்னு கத்துறாங்க. என் பொண்டாட்டி வீட்டு வெளியே வந்து இவங்க பேசுறத மட்டும் கேட்டா இன்னைக்கு எனக்கு சமாதி கட்டிடுவாளே. ஏக்கா ஏக்கா, என்னக்கா என்னக்கா ஆச்சு? அம்மா வந்து எத்தனை நாள் பாச்சு? அது ஒரு 3 நாள் 4 நாளா இருக்கும். பாத்துக்க, 3 நாள் ஆச்சு. இங்கிட்டு இருந்து இங்கிட்டு இருக்க வீட்டுக்கு தெரியலையாமா. ஏன் வாசவழி எதுவும் மறந்துருச்சா? யார்ப்பா வீடு பார்த்து வச்சா? அத சொல்லு தங்கம். நம்ம சந்தோஷ் இருக்கான்ல, ஆமா, சந்தோஷ். அவங்க அடக்கி தங்கச்சி இருக்குல்ல, இந்த பேர் கூட பூமாரியோட டீச்சர் வேலைக்கு போகுது. ஆமா, அந்த பொண்ணு தான் கூட்டிட்டு வந்துச்சு. இங்க வாடகைக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனுச்சு. நானும் சரி நல்ல பையனா இருக்கான்ட்டு நானும் வாடகைக்கு விட்டேன். ஏங்க, எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். ஏக்கா, எது வந்தாலும் அங்கிட்டு போய் பேசுங்கக்கா. இங்கிட்டு இருந்து என் பொண்டாட்டி காலையில கிட்ட விழுந்துச்சுன்னா அப்புறம் சண்டைக்கு வருவா. நானே இந்த வாடகைக்கு விடுற வச்ச காசை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா, சரி. என்னடி மறு மவ்வல்ல வாயை துறக்க மாட்டேங்கிற, கப்பு சுப்புன்னு அடங்கி போயிருக்க. ஏன் வாயில கம்மு கிம்மு ஒட்டி போச்சா? இல்ல காத்து போன பழுவுடு கணக்காகி போயிட்ட? அத்தை, நானே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியாம வருத்தத்துல இருக்கேன். நீங்க வேற ஏன் அத்தை வெந்த புண்ணுல வேலை பாய்க்கிறீங்க? இன்ன வரைக்கும் பேசுனியே, வாய் கிளி அப்படியே வக்கனையா பேசுன. 10 ஊருக்கு பேசுன. இப்ப ஒண்ணும் பேசாத மாதிரி இருக்க. நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட. ஆஞ்சு விடுவேன், ஆஞ்சு. ஏண்டி, அதெல்லாம் விடு. உன் அத்தைக்காரி சொல்லல. இந்த பையனுக்கு பூமாரிக்கு என்ன இருக்கு? அந்த பிள்ளை எதுக்கு இவனுக்கு வீடு பார்த்து வச்சிருக்குது? என்னன்னு தெரியலையே அத்தை. இதெல்லாம் விடு. அவனுக்கு நம்ம வீட்டுக்கு வர பிடிக்கல. இந்த ஊர்லயே தான் நீ இருக்க. வாக்கப்பட்டு வந்ததுனால இருந்து இந்த ஊர்லயே தான் பிறந்து வளர்ந்தான் என் பையன். அவனும் இருக்கான். உங்ககிட்ட ஒரு வீடை பார்த்து வையின்னு சொன்னா நீங்க என்ன வைக்க மாட்டீங்களா? எதுக்கு அந்த பிள்ளை பார்க்கணும்? இதுல ஏதோ உள்குத்து இருக்குடி. அவங்களும் எங்கெங்கேயோ மாப்பிள்ளை தேடினாங்க. இப்ப இவனுக்கே மாப்பிள்ளை தேடிக்கிட்டா போல இருக்கு. நல்ல வசதியான மாப்பிள்ளையா பார்த்து கைக்குள்ள போட்டுக்கணும்னு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஐயோ அத்தை, பூமாரி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல அத்தை. நீங்க வேற வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ வெளுத்ததெல்லாம் பாலுமே நம்பிக்கிட்டு இருப்ப. அது கல்லுடி, கல்லு. அதை புரிஞ்சுக்க. அவங்க அண்ணங்காரனுக்கு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கறதுக்கே நேரம் சரியா போயிடும். அதுல வேற இவளுக்கு எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்க போறான்னு இவளே மாப்பிள்ளை தேடிக்கிட்டாலே என்னவோ.
போ. முதல்ல இத பேசி முடிச்சே ஆகணும். இவன் யாரு நம்ம வீட்டு பையனுக்கு போய் வீடு பார்த்து வைக்கிறதுக்கு? அவன் என்ன பெரிய கொம்பேறி மூக்கியா? விடுங்க அத்தை. நான் முதல்ல கார்த்திக் என்ன ஏதுன்னு கேட்குறேன். கம்மனி ரெடி. இவ்வளோலாம் ஏமாத்தி காசு பறிப்பாளுங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்க. எப்படிடா இந்த சாமி பையன்கிட்ட காசு கறக்குறாங்க பார்த்தல்ல? அந்த மாதிரி காசை கறந்து அவனை ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி ஆக்கிட்டாங்கன்னு வையி. அப்புறம் உங்க அத்தைக்காரி நம்மக்கிட்ட தான் வந்து வாழ்னு கத்துவாங்க. என் பையனெல்லாம் நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் விட்டேன். இவன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அங்க கொடுத்து விட்டான், இங்க ஒன்றும் இல்லாம வந்துட்டான் அப்படின்னு நாளைக்கு நம்ம தலையோட பிரச்சனை வந்து விடியும். அதனால முளையிலேயே கிள்ளி வீசணும் இதெல்லாம். அத்தை, நீங்கள் வேற வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. எனக்கே பயமாக இருக்குது, என்னவோ ஏதோன்னு தெரியலன்னு. உனக்கு ஒரு வெங்காயமும் தெரியாது. நான் தான் சொல்றேன்ல, எது நல்லது எது கெட்டதுன்னு கூட உனக்கெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. எல்லாரும் நல்லவங்கன்னு நீ நம்பிக்கிட்டு இருப்ப. ஆனா பார்த்தல்ல எப்படி இருக்காங்கன்னு. அவங்க அப்படி இருந்தாலும் நம்ப விடக்கூடாதுடி. நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளோட ஆகி போயிடும். பஞ்சையும் நேர்மையும் பக்கத்துல வச்சு பத்தி கித்தி போச்சுன்னு வையி, குடிசையே எரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம தலையோட வந்து விடிஞ்சு போயிடும். நீ வாயை முடிக்கிட்டு இரு, நான் போய் பாத்துக்கிறேன். யார் வீட்டுல வந்து யாரு டென்ட் கொட்டா போடுறது இருக்குது அவளுக்கு. நல்லவமே நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா? மூஞ்ச பாரு அப்படியே பவ்யமா வச்சிருக்கவா. ஏதோ நல்ல புள்ள கணக்கா பாக்குறது எல்லாம் நல்ல வேலை. ஐயோ, அத்தை வேற போகிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு வேற தெரியல. ஷோ ஆண்டவனே, பயமாக இருக்குதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நேற்று ஏன் வீடியோ போடலைன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆப் ஒர்க் ஆகலை. நானும் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. அப்புறம் வந்து நைட்டு தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடணும்னு நினச்சேன், பட் எனக்கு டைமும் இல்லை. ஹோட்டலில் பிஸியாக இருந்ததுனால அதான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஒரு சிலர் வந்துட்டு போஸ்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காதவங்களுக்கு தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். மற்றபடி வந்துட்டு ஏதோ ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும் வீடியோ வராது. மற்றபடி வந்துட்டு டைம் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.